நம்ம லைஃப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையை வச்சு ஆம்லேட்டு ஆஃப் ஆயில் அந்த மாதிரி நிறையாவுக்கு போட்டு சாப்பிட்ருப்போம். ஆனால் இது மாதிரி ஒரு டிஷ்ஷை செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டேங்குன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஏன் சொல்கிறது பார்க்க முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் லைக்கும் பண்ணிட்டு பாருங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோசைக்கல்லில் எண்ணெயை ஊற்றி அதில் 4 முட்டையை உடச்சி வச்சு ஆஃப் ஆயில் தான் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாயில் பண்ண எக்கில் சென்டர் பீஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லில் எண்ணெயை ஊற்றி அந்த பாயில் பண்ண எக்கையும் அதில் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி அண்டு உப்பு சால்ட்டு மசாலா அந்த மாதிரி நிறையா காட் பண்ணி நல்லா தண்ணிலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கண்டிஷனை கொண்டு வந்துக்கிறாங்க. அதையும் அப்படியே அந்த ஆஃப் ஆயில் பண்ண எக்கில் வந்துட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிறாங்க. ஃபைனலாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாயில் பண்ண எக்கை தனியாக குருமா மாதிரி ரெடி பண்ணிக்கிறாங்க. அது எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பாயில் பண்ண எக்கை தோசைகளில் ஊற்றி அதுக்கு மேலே வந்துட்டு நிறையா மசாலா கொத்தமல்லி அந்த மாதிரி நிறையா காட் பண்ணி லாஸ்ட்டாக கலரை ஆட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது நல்லா வந்துட்டு ஒரு குருமா மாதிரி ரெடி ஆனதும் அதே ஆஃப் ஆயிலில் போட்டு நம்மளுக்கு தந்தாங்க. சாப்பிட்டு பார்த்தா வர்ற லெவல் டேஸ்ட்டுங்க. இது மாதிரி நீங்கள் வெளில போய் சாப்பிட்றீங்களா இல்லையாங்க வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க.